ஹலோ வணக்கம். பிஎஃப் வாங்கும் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இனி உங்கள் கையில் 1 லட்சம் கிடைக்கும். பிஎஃப் என்பது ஊழியர்களின் மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படும் தொகையாகும். நிறுவனம் சார்பில் குறிப்பிட்ட தொகையையும் பணியாளர் சார்பில் குறிப்பிட்ட தொகையையும் மாதம் தோறும் பிடித்தம் செய்யப்படுகிறது. அதன்படி 12% வரை ஒவ்வொரு மாத ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து பணம் பிடித்தம் செய்யப்படும். ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த தொகையை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பானது இந்த சமூக நலத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஓய்வு காலத்தில் பெறும் ஓய்வூதிய நன்மைகள் தவிர பல்வேறு நன்மைகள் பிஎஃப் மூலம் ஊழியர்களுக்கு கிடைக்கிறது. இந்த நிலையில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு அவசர மருத்துவ தேவைக்கு முன்கூட்டியே பணத்தை திரும்ப பெறுவதற்கான தகுதி வரம்பை ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தியுள்ளது. இந்த மாற்றம் ஏப்ரல் 16ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட EBFO சுற்றறிக்கையின் மூலம் அறிவிக்கப்பட்டது. அதில் 16(8)J கீழ் ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 1 லட்சம் வரையிலான ஆட்டோக்களையும் செட்டில்மெண்ட் வரம்பை அங்கீகரித்துள்ளது என்று சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிஎஃப் பயனாளர்கள் குறிப்பிட்ட மருத்துவ நிலைமையின் கீழ் 1 மாதம் அல்லது அதற்கு மேல் மருத்துவமனையில் அனுமதி, பெரிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் காசநோய், பக்கவாதம், புற்றுநோய், மனச்சோர்வு அல்லது இதய நோய்கள் போன்ற தீவிரமான நோய்களுக்கு பகுதி அளவு திரும்ப பெறுவதை கோரலாம். அதற்கு ஒரு ஊழியரின் பிஎஃப் கணக்கில் குறைந்தபட்சம் ரூபாய் 1 லட்சம் இருப்பு இருக்க வேண்டும். இந்த செயல்முறைக்கு படிவம் 31 தேவைப்படுகிறது. அதனுடன் பணியாளரின் நிறுவனம் மற்றும் மருத்துவரால் கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ் தேவை. அவசர மருத்துவ தேவைக்காக பிஎஃப் பணத்தில் தங்கள் பங்குக்கு சமமான நிதியை வட்டியுடன் அல்லது அவர்களின் மாத சம்பளத்தின் 6 மடங்கு தொகையுடன் எடுக்கலாம். இதனை தனது மருத்துவ செலவுக்கோ அல்லது பெற்றோர், மனைவி அல்லது குழந்தைகளின் மருத்துவ செலவுக்கோ பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு பிஎஃப் கணக்கில் இருந்து முன்கூட்டியே பணம் எடுத்துக்கொள்ளலாம். வீட்டுக்கடனை திருப்பி செலுத்துவதற்கு முன்பணத்தை பெறலாம். இதற்கிடையே EBFO என்ற அமைப்பு யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் UAN அமைப்பையும் செயல்படுத்தியுள்ளது. அது முதலாளியின் சான்றொப்பம் இல்லாமல் உரிமைகோரல் சமர்ப்பிப்பை அனுமதிக்கிறது. பிஎஃப் பயனாளரின் UAN அவர்களின் ஆதார் மற்றும் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டவுடன் சந்தாதாரர்கள் ஒருமுறை கடவுச்சொல் மூலம் சரிபார்த்த பிறகு நேரடியாக EBFO உரிமைகோரல் கடிதங்களையும் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது.